அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு, எப்படி சொன்னீங்க நின்ற திருமணத்தை வியந்த மனிதர். என்னிடம் ஜாதகம் பார்க்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒருவர் வந்தார். வந்து அவருடைய பையனுடைய ஜாதகத்தை கொடுத்தார். கொடுத்தவுடன் அந்த ஜாதகத்தை நான் பார்த்து உடன் சொல்லிவிட்டேன் என்னவென்று. இப்பொழுது இவருக்கு குரு தசை கேது புக்தி ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. போன ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் குரு தசை கேது புக்தி தொடங்கி உள்ளது. இதை பார்த்தவுடன் சொல்லிவிட்டேன். இவருக்கு ஆகஸ்ட் 10 முதல் குரு இந்த சுக்கிரனுடைய துலா லக்னத்திற்கு வரக்கூடாத தசை குரு தசை. 6ஆம் அதிபதி, அதே மாதிரி 3ஆம் அதிபதி. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்கிறார். அப்ப குரு தசை இவருக்கு 80% இந்த வீட்டு பலனை தான் செய்ய போகிறது. அதிகமாக 6ஆம் வீடு கடுமையான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, எல்லா வகையான பிரச்சனையை கொடுக்கிற வீட்டை தொடர்பு கொள்றார். அப்போ குரு தசை பிரச்சனையை கொடுக்கிற அமைப்பு 1. கேது புக்தி ஆகஸ்ட் 10 முதல் தொடங்கி உள்ளது. கேது புக்தி 7ஆம் இடத்துல கேது இருக்கு. நண்பர்கள், மனைவி, கூட்டாளி, காதல் போன்ற அனைத்து விஷயம் கொடுக்கிற இடம் இங்க. திருமணம் சார்ந்த எல்லாத்தையும் கொடுக்கிற கேது சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த கேது புக்தி நடக்கிறது. நான் எடுத்த உடனே சொல்லிவிட்டேன். குரு தசை கேது புக்தி ஆகஸ்ட் 10 முதல் தொடங்கி இருக்கிறது. இதிலிருந்தே திருமணம் சார்ந்த நண்பர்கள், கூட்டாளி, திருமணம் சார்ந்த இவருக்கு கடுமையான பிரச்சனை காலம் தொடங்கிவிட்டது. ஆகஸ்ட் 10 முதல் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் கடுமையான பிரச்சனை தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி சொன்னா, கேது சுக்கிரனோடு இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார். இங்க பாருங்க, செவ்வாயுடைய பார்வையை பெற்ற சனி 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு, புத்திரஸ்தானத்தில் இருந்து கொண்டு கேதுவை பார்க்கிறார். தன்னுடைய 3ஆம் பார்வையால் கேதுவையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். கேது 10 டிகிரி, சனி 29 டிகிரி, 19 டிகிரிக்குள் பார்த்து கெடுக்கிறார். அப்போ குரு தசை கேது புக்தி தொடங்கியவுடன் ஆகஸ்ட் 10 தொடங்குச்சு. உடனே இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, நண்பர்கள், கூட்டாளி, காதல் போன்ற அனைத்து வகையான திருமணம் சார்ந்த வீடு என்பதால் இந்த இடத்துல இவருக்கு திருமண விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை தொடங்கி விட்டது. திருமணம் நீங்கள் செய்ய தொடங்கி இருந்தால் திருமணம் நிற்பதற்கான அனைத்து தொடக்க காலமும் இங்கு தொடங்கி விட்டது, திருமணம் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் அடுத்து சுக்கிர புக்தி வருகிறது. கேது புக்தி திருமண விஷயத்துல பிரச்சனை. அடுத்து சுக்கிர புக்தி வருகிறது. சுக்கிரன் லக்னாதிபதி, 8ஆம் அதிபதி. அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் சனி பார்வையில் இருக்கிறார். சனி 29 டிகிரி, சுக்கிரன் 22 டிகிரி. அப்போ 7 டிகிரிக்குள் சனியுடைய ஒளி சுக்கிரன் மீது விடுவதால் குரு தசை சுக்கிர புக்தியும் இவருக்கு திருமண விஷயத்தில் நல்லது செய்யாது. வண்டி, வீடு, வாகனம், சுகம், திருமணம், காதல் போன்ற அனைத்து விஷயத்திலையும் பிரச்சனையை கொடுக்கும். அப்ப தொடர்ந்து குரு தசை அடுத்து வரக்கூடிய சுக்கிர புக்தியும் இவருக்கு சனி பார்வையில் உள்ளதால் 2029 மார்ச் வரை இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. இப்போது திருமணம் செய்தால் கடுமையாக தடைகள் ஏற்படும். திருமணத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு எல்லா வகையில் நண்பர்கள், கூட்டாளி அனைத்திலையும் பிரச்சனை, திருமணத்திலையும் பிரச்சனை, எல்லா வகையான பிரச்சனை கொடுக்கிற காலம் தொடங்கிடுச்சு. ஆகஸ்ட் 10ஆம் தேதின்னு சொன்னேன். சொல்லி முடித்தவுடன் அப்படி அவர் வியந்து அப்பதான் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி சொன்னீங்க? கடந்த ஆகஸ்ட் 10 முதல் நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்னீங்க. ஆகஸ்ட் 29ஆம் தேதி என்னுடைய மகனுடைய திருமணம் நின்று போனது. ஊருக்கு எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்துட்டேன். ஊர் மக்களுக்கு எல்லாம் திருமணம் செய்யறதுக்கு பத்திரிகை அடிச்சு பத்திரிகை கொடுத்துட்டேன். அதுவும் நான் திருமண பொருத்த ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு 10 பொருத்தம் பார்க்குற ஜோதிடர்கிட்ட போயிட்டு 10 பொருத்தம் பார்த்தேன். அவர் 10க்கு 9 பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாரு. திருமணம் செய்யலாம், 9 பொருத்தம் இருக்குதுங்கன்னு அவரே
பத்திரிகை கல்யாணம் பண்ணுறதுக்கான அந்த லக்ன பத்திரிகை அடிக்கிறதுக்கான எழுதியும் கொடுத்தாரு, திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்குன்ட்டு, 9 பொறுத்து இருக்குதுன்னு சொன்னாரு. ஆனா திருமணம் நின்று போச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 10க்கு மேல பிரச்சனை திருமணத்துலன்னு சொன்னீங்க. அதே போல திருமணம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற. எப்படி நீங்க சொன்னீங்க ஆச்சரியத்தில் வேந்தார். அந்த ஜோதிடர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு, ஆனா நின்று போச்சு திருமணம், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டார். இதுதான் உண்மையான ஆதித்ய குருஜியுடைய மாணவர்கள் உண்மையான பலனை, சரியான துல்லியமான பலனை சரியாக சொல்லுகிறார்கள் என்பதை இப்பொழுது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 பொருத்தம் பார்ப்பவர்கள் அனைத்து பேரும் முட்டாள்கள். 10 பொருத்தம் பார்க்கும் அனைவரும் முட்டாள். அவர் எவ்வளவு கல்யாண ஏற்பாடு செலவு பண்ணி ஊரை கொட்டி எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு எல்லா ஏற்பாடு மண்டபம் எல்லாம் இது பண்ணி கல்யாணம் எவ்வளோ ஒரு செலவு நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கு. அந்த ஜோதிடர் 10 பொருத்தம் பார்த்த ஜோதிடர் நல்லா இருக்கு 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ யாருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அவர் ரொம்ப கவலையோடு சொன்னார். இது மாதிரி ஜோதிடர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாத ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதுதான் உண்மையான ஜோதிடத்தை ஆதித்ய குருஜி மாணவர்கள் சரியாக துல்லியமாக சொல்லுகிறார்கள் என்பதை நிரூபித்துள்ளேன். எனவே அடுத்து அவருக்கு 2029 மார்ச் வரை அவருக்கு திருமணத்திற்கான நல்ல அமைப்பு இல்லை. ஏனென்றால் அவருக்கு இப்போ 30 வயது ஆகிறது. ஆதித்ய குருஜி அவர்கள் விதிப்படி லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இப்படி இருந்தாவே குறைந்தபட்சம் 30 வயது, அதிகபட்சம் 33 வயது வரை திருமணம் ஆகாது. ஆணாகிறதால் 33 வயது வரை திருமணம் ஆகாது என்று சொல்லியிருப்பார் விதி. அதேபடி இவருக்கு 30 வயது இப்போ ஆகிறது. திருமணம் இங்கு பிரச்சனை தடை ஏற்பட்டு விட்டது. திருமணம் நடக்காமல் நின்று போனது மண்டபத்தில். அடுத்து வரக்கூடிய கேது தொடர்ந்து பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து சுக்கிர பக்தியும் சனி பார்வையில் உள்ளதால் பிரச்சனை 2029 மார்ச் வரை இவருக்கு திருமணம் செய்யக்கூடாது. சில பேர் சொன்னாங்க அடுத்து உடனே கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா பண்ணலாமான்னு கேட்டார். பண்ணக்கூடாது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர பக்தியும் 2029 மார்ச் வரை இவருக்கு கடுமையான பிரச்சனையை கொடுக்குற அமைப்பில் இருக்குது. அடுத்து 3 வருஷத்துக்கு நீங்க 2029 மார்ச் வரை திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் சூரிய புக்தி வருது. சூரியன் 11ஆம் அதிபதி திருமணத்தை தருவார். குரு பார்வையில் இருக்கிறார். குருவுடைய 3 டிகிரி பார்வையில் சூரியன் 11ஆம் அதிபதியாக அவர் திருமணத்தை கொடுப்பார் என்று தெளிவாக சொன்னேன். 7ஆம் இடத்துக்கு சனி பார்வையில் உள்ளதால் திருமண தடையை ஏற்படுத்தி விட்டது. 11ஆம் அதிபதியாக செயல்படக்கூடிய சூரியன் திருமணத்தை கொடுப்பார். எனவே 3 வருடம் இந்த 2029 மார்ச்சுக்கு பிறகுதான் திருமணம் செய்யணும்னு தெளிவாக விளக்கினேன். அவர் மிக்க மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இனிமே பொண்ணே பார்க்க மாட்டேன் அடுத்த 3 வருஷத்துக்கு, நான் அவனை வேலை சார்ந்த விஷயத்திலே ஈடுபடுத்துறேன். நீங்க சரியா துல்லியமான பலனை சொன்னீங்க. இதுவரையிலும் யாருமே இது மாதிரி சொன்னது கிடையாது. இந்த 10 பொருத்தம் பார்க்கத்தாலு முட்டாள்தனமான முட்டாள் அவரு என்றதை அவர் தெளிவாக எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பலனை பார்த்து கொண்டு அப்பொழுது சொன்னேன். என்னுடைய குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள், அவர்தான் என்னுடைய குருநாதர். இந்த மாதிரி பலன் சொல்வதற்கு காரணம் அவரிடம் நான் படித்ததுதான் காரணம் என்று சொன்ன என்னுடைய குருநாதரை பற்றி அவரை பற்றிய விவரங்களையும் அவருக்கு சொன்னேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சென்றார். இதுதான் ஆதித்ய குருஜி மாணவர்கள் துல்லியமான பலனை சொல்லி வருகிறோம் என்பதை அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.